ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் ரைஸ் 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்பு ரைஸுக்கு 7 முட்டை நான் எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகட்டும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்க 7 முட்டையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு நீங்கள் 3லேருந்து 4 முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு ரைஸுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் மீடியமாக வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ் ஃபுல்லாக இருந்ததுன்னா முட்டை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். முட்டை முழுசாக வேகக்கூடாது, 80% வெந்தால் போதும். இதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் ஆற விட்டுட்டு நீங்கள் அப்புறம் சேருங்க. சூடான ரைஸ் சேர்க்காதீங்க. இதே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. முட்டை சேர்த்ததுமே ஸ்டவ்வை நான் மீடியமாக வச்சுட்டேன். இந்த ரைஸ் சேர்த்ததுமே நீங்கள் கை விடாமல் நல்லா கலந்து கொடுங்க. நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூளும் நான் கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சாதத்தை அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த முட்டையோட ரைஸும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். 2 செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து கொடுங்க. ஒயிட் ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த எக் ரைஸ் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்பவே பிடிக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் கூடுதலாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக் ரைஸ் நீங்கள் கலக்கும்போது ஓரமாக கரண்டி விட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்பப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். அடிக்கொருக்க கரண்டி போட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு ரைஸ் அழகாகவே இருக்காது. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப்போட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எக் ரைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.